இந்த வார வகுப்பிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் யங் ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே வருக என்று வரவேற்று, நம்ம சங்கத்தோட சார்பாக இன்றைக்கி உமன்ஸ் டே ஸ்பெஷல் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி 2 பேருமே லெக்சரர்ஸ் உமன் அட்வொகேட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. மேடம் ப்ரொஃபஸராக இருக்காங்க ப்ரீஸ்ட் யூனிவர்சிட்டியில். அவங்க இன்றைக்கி நம்மளுக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷல்ன்றதுனால உமனை பொறுத்த மட்டும், அதாவது என்னென்ன லாஸ்லாம் ரிலேட்டடாக இருக்குது, நம்மளோட சொசைட்டியில் எந்த அளவுக்கு அந்த லா இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, சொல்லப்போனால் எத்தனையோ சட்டங்கள் நம்மளோட சமுதாயத்தில் கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் பெண்களுக்கு எதுனாலும் அந்த கொடுமையான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்னொரு பக்கம் நம்ம பாரதி கண்ட புதுமை பெண்களாக இன்னும் நம்ம மேலே ஏறி போயிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட சிறப்பு விருந்தினர் ப்ரொஃபஸர் கயல்விழி மேடம் அவங்க நம்மளுக்காக இந்த ஒரு வகுப்பினை எடுத்து நம்ம சங்கத்துக்கு ஒரு பெருமையை சேர்ப்பாங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம். Good morning to all. I'm privileged and deeply honored to be here. And I thank our president, and I'm honored and deeply happy to be here, and I'm humbled before our guest Justice Purnima ma'am, and I thank our president Mr. Suresh sir and Secretary Venkatesan sir, and I humbly thankful to all the coordinators here, Devi Saravanupriya ma'am, who have welcomed me today. And today's class, I just wanted to explain regarding women related topic edukka sonnanga. And I just you're all already advocates here, and I wish I couldn't see any of my students here, and I thought like I'd receive my students and now colleagues here, but I couldn't see. Eraru enkitta class padicha students irkingla illa? Okay, thank you. And I'm practicing too in district court, in nama family law cases handle pandrom, and high court also. I thank Shakila ma'am who is supporting here in high court bench. Thank you ma'am. And நீங்க ஆல்ரெடி உங்களோட கிளாஸஸ்லேயே விமன் ரிலேட்டட் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் தான். லைக் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ரிலேட்டட் டு விமென்ஸ் லா. அடுத்தது மேட்ரிமோனியல் கேசஸில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து சக்சஷன் ஆக்ட், அண்ட் வேறு இன்னும் என்னெல்லாம் இருக்குது? ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து சக்சஷன் ஆக்டில் விமன் ரிலேட்டட், அடாப்ஷன், மெயின்டெனன்ஸ், and in several laws இருக்கு இல்லையா? காம்பன்சேஷன், கார்டியன்ஷிப், இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இட் இஸ் ஆல் தட் யூ ஹவ் கம் அக்ராஸ். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி அட்வொகேட்ஸ். ஐ need not go into it and bore your session. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கனெக்ட் திஸ் விமென். நாளைக்கு விமென்ஸ் டே செலிப்ரேஷன்றதுனால இந்த விமென் ரிலேட்டட் கேசஸில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் இட் as a key note in IT Act provisions protecting women. ஸோ ஐடி ஆக்டில், IT Information Technology Act 2000ல protecting women's sections எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத we are going to see. And today's topic, I'm not going to take much of your time, so ஷார்ட்டாக ஒரு 5 provisions, case laws, and இதோடைய எவிடென்ஷரி வேல்யூ அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்கு இந்த செக்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அந்த எவிடென்ஷரி வேல்யூக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செஷன். ஸோ I'm going to take only 5 sections, cover only limited 5 to 6 sections, so that you'll be by hearting it, right? As a student, I just wanted to make you understand what is precisely what the section says. So first, to IT Act provisions protecting women. The key provisions are section 66E, section 67, section 67A, and section 66C
Clause D. I just wanted to focus on IT Act provisions safeguarding women in cyberspace. And to give an introduction towards it, the rise of the cyber offenses targeting women in staking, revenge porn, fake profiles, and IT Act is India's first comprehensive cyber law. And it is, though it is neutral general தான் ஆனால் but it applied strongly on women protected cases. இப்போ இந்த செக்ஷன்ஸில் first section 66E என்ன சொல்லுது அப்படின்னா, it criminalizes the intentional capturing publications or transmission of images of a person, private area, without the consent, under the circumstances violating their privacy. இன்னொரு சொல்கிறேன் பாருங்க. Criminalizes the intentional capture. Intentional captureனா என்னது? அதில் மென்சரியாக இருக்கணும்னு அர்த்தம். Private area, intentionally, knowingly without the consent, அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல்னு அர்த்தம். without the consent, violating the privacy, அவங்களுடைய பிரைவசியை வயலேட் பண்ணி சீக்ரெட் ரெக்கார்டிங், ஃபோட்டோ ஆர் எனி ஒரு சேஞ்சிங் ரூம்லையோ இல்லை இட்ஸ் இன் பெட்ரூம் ஆர் இன் ஹிடன் கேமராஸில் அவங்க ப்ரைவசியை மீறி pictures has been taken and it has been posted via electronic devices. அதுதான் என்னது? செக்ஷன் 66E. இதில் மெயின் மென்சரியாக இருக்கணும், ரெக்கையர்டு இருக்கணும்னு சொல்லியாச்சு ஒன்று. அண்ட் செகண்ட் திங்ஸ், நோ lascivious requirements neededன்றோம். நோ lascivious requirement needed அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, அதில் மிகவும் ஆக்வர்டான, மிகவும் ஆபாசமான ஒரு ஃபோட்டோவோ அல்லது செயலோ அல்லது இதுவோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பிரைவேட் பார்ட்டை, ஒரு பிரைவசியாக ஒருத்தரை ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய ஸ்டோலனான அந்த பிக்சர்ஸை எடுத்து இட் இஸ் பீன் ஸ்டோலன் அண்ட் இட் ஹஸ் பீன் போஸ்டட் அப்படின்னாலே செக்ஷன் 66E அட்ராக்ட் ஆகும்னு அர்த்தம். செக்ஷன் 66E அட்ராக்ட் ஆகும்னு அர்த்தம். அண்ட் ஃபார் செக்ஷன் 66Eக்கு மேக்ஸிமம் 3 years பனிஷ்மெண்ட், ஃபைன் அப் டு 5 lakhs. திரும்ப சம்மரைஸ் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கு. 66E சைடில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி, ப்ரைவேட் இமேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. 66E பக்கத்தில் வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி, ப்ரைவேட் இமேஜ், பனிஷ்மெண்ட்டு 3 years + 2 lakh ஃபைன். 3 years + 2 lakh ஃபைன். இது செக்ஷன் 66E. அதாவது 5 lakhs வந்து ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எப்படி போட்டிருக்கீங்கன்னா பனிஷ்மெண்ட் 3 lakhs + 2 lakhs to 5 lakhs. ஃபஸ்ட்டு சப்சிக்வெண்ட் கன்விக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த எல்லா கிளாஸ்லையும். ஃபஸ்ட்டு கன்விக்ஷனுக்கு 2 lakhs 3 years, அதே தவிர மறுபடியும் பண்ணி மறுபடியும் போகும்போது 5 years and 5 lakhs. தட் இஸ் சப்சிக்வெண்ட். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இதிலெல்லாம் ஒரு கீ சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. என்னென்னா, தேர் வில் பி சப்சிக்வெண்ட் பனிஷ்மெண்ட்டுன்னு வேறு இருக்கும். அந்த சப்சிக்வெண்ட் பனிஷ்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் 2 years to 10 years வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூ கேன் கீப் இட் லைக் திஸ். எப்படின்னா 3 yearsலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. 10 years வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமமாக இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ், மினிமமாக பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மீன்ஸ் க்ரைம் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் கொஷின்ஸ் வரும்போது 3 yearsன்னு கணக்கு வச்சுக்கோங்க. சப்சிக்வெண்ட்னு வந்தாலே 5 yearsக்கு மேலே தான் கணக்கு வச்சுக்கணும். 10 yearsன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் no idea of giving the answers like that. Got me? Okay. Am I clear? If you have any doubts, please note it down. After this session, I'll give you
no clarifications regarding it. Okay. Now let us get into this next section, that is section 67 of IT Act. Section 67 says publishing, transmitting. I just thought of getting a PowerPoint presentation, but due to the short span of time, I could not able to. Okay. So, if you want, I can share the PowerPoint presentation of this, okay? You can get it from Shakila ma'am. She's PowerPoint presentation. Will be shared to you. You can share it, ma'am. Second, so section 67 says publishing / transmitting obscene material online. That is section 67. Publishing, transmitting obscene material in electronic form. First conviction 3 years plus 5 lakhs and subsequent conviction 5 years and up to 10 lakhs fine. So, publishing or transmitting obscene material. Obscene material என்றது என்னது? அதுல ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் சொன்னோம்? ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டிஃபரன்ஸ் சொன்னேனே. lascivious requirement தேவையில்லை. ஆனா இதுல obscene material இருக்கு அப்படினா it attracts section 67. It attracts section 67. Got me? Sir. And now section 67A. 67A. 67 punishment 5 years up to 10 lakhs fine. 3 years first இதுக்கு 3 years subsequent க்கு 5 years 5 lakhs to 10 lakhs. 67 ல lascivious இருக்கு, obscenity இருக்கு. இத transmitting இத எப்படி இது பண்றாங்க? போஸ்ட் பண்றாங்க வாட்ஸ்அப்ல, சோஷியல் மீடியால, போஸ்டா, இமெயில்ஸா, nude images, suggestive poses, effective causing degradation. ஒரு தனி நபரை ஒரு விமனை டீக்ரேட் பண்ணணும். எப்படி? அது நியூட் இமேஜஸ் ஆவோ அல்லது அப்சீன் இமேஜஸ் ஆவோ இருக்கு, அதை அப்லோட் பண்ணிடுறாங்க, ஷேர் பண்றாங்க, ஃபார்வர்ட் பண்றாங்க. இட் அட்ராக்ட்ஸ் செக்ஷன் 67. அடுத்து 67A. இந்த 67Aன்றது இருக்கிறதுலயே ரொம்ப ஹையஸ்டான ஒரு கிரைம் உள்ள செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஆர்டர் படி பாருங்க. அதுல ரொம்ப மாடஸ்டி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு மாடஸ்டி பண்ணாலே போதும். செகண்ட் செக்ஷன்ல என்ன ஆயிடுச்சு? lascivious ஆர் தி அப்சீனிட்டி இருக்கு, இன்னும் கூடுதலான பனிஷ்மெண்ட் வருது. இனி அடுத்தது செக்ஷன் 67A. இதுல ஆக்சுவல் செக்ஸ் ஆக்ட்ஸ் இருக்கு, ஆக்சுவல் செக்ஸ் ஆக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இட்ஸ் தி மோஸ்ட் சீரியஸ் சைபர் கிரைம் அகெயின்ஸ்ட் விமென். இட் இஸ் தி மோஸ்ட் சீரியஸ் சைபர் கிரைம் அகெயின்ஸ்ட் விமென். Publishing primarily weapon against the revenge pawns. அதாவது இது ரிவெஞ்ச் பான்ஸ் வந்து யார் பண்ண முடியும்? ப்ரீவியஸ் பார்ட்னர் பண்ண முடியும், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பண்ண முடியும், எக்ஸ் ஹஸ்பண்ட் பண்ண முடியும், அல்லது ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது இந்த ஆக்சுவல் அவங்களுடைய இன்டிமசியான வீடியோஸை with the intention using as a weapon revenge ஒரு போன வீடியோஸை எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்குறாங்க, ஒரு செக்ஸ் டேப்ஸை கொடுக்குறாங்கன்னா that attracts 67A. it is the most serious cyber crime against the women. It is the most serious crime against the women. This is deliberately sharing to harass the women is important. This is for which 7 years and 10 years and 10 lakhs fine இதுல. and இது மட்டுமா அப்படின்னு கேட்டா நோ, இது மட்டும் இல்ல. ஐடி ஆக்டை பொறுத்த வரைக்கும் இட் ஆல்சோ அட்ராக்ட்ஸ். என்னது அட்ராக்ட் பண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஐபிசின்றது பிஎன்எஸ், அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட், பிஎஸ்ஏ. எவிடன்ஸ் ஆக்டில் என்னென்ன செக்ஷன்ஸ்? ஐடி ஆக்டில் இருக்கிற எல்லாமே பிஎஸ்ஏயும் கவர் ஆகும். பிஎஸ்ஏல என்னென்ன செக்ஷன்ஸ்னு இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
BNS section 74 cyber staking, BSA section 74 cyber staking, BNS section 75 insulting modesty of women, insulting modesty of women, BNS section 351 anonymous threats, anonymous threats. அடுத்து BNS 111 online defamation, online defamation, அவதூறு பரப்புதல், அது ஆன்லைன் டிஃபமேஷன். இப்போ இது எல்லாமே அட்ராக்ட் ஆகுது. அப்போ இதோட கம்பைன்டு பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்ட் வித் பிஎன்எஸ், பிஎன்எஸ் வரும். சரி, இதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கேஸ் லாஸ் இருக்குது. சி நான் இந்த செக்ஷன்ஸை வந்து I'll just explain you with how இதோட எவிடென்சரி வேல்யூவை நம்ம ப்ராக்டிக்கலி எப்படி கொண்டு வர்றதுன்றதை இப்போ அடுத்து பார்க்கலாம். இதை ஜஸ்டிஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸு, KS புட்டசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 is a landmark judgment, is a landmark judgment. In the judgment la da the Supreme Court of India that recognized the right of the privacy as a fundamental right, right of the privacy fundamental right oda சேர்க்கணும்னு சொல்லி அதுக்கான வெயிட்டேஜ் கொடுத்தது கேஸ் வந்து KS புட்டசுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 under Indian Constitution. Indian Constitution. And இந்த கேஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் கொடுத்த கேஸ். கன்விக்ஷன் அண்டர் செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்டில் அரெஸ்ட் கொடுத்தது, கன்விக்ஷன் கொடுத்தது இந்த கேஸில் தான். சுஹாஸ் SUHAS சுஹாஸ் கார்த்தி கேஸ் 2004 சென்னை அப்படின்னு போட்டுக்கோங்க. அதை நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா யூல் கெட் திஸ் கேஸ். இந்த கேஸில் தான் ஃபஸ்ட்டு கன்விக்ஷன் ஐடி ஆக்ட் கிரைம், சைபர் கிரைமுக்கு ஐடி ஆக்ட் கிரைமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த கேஸு. அடுத்த கேஸு XV யூனியன் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் 2025. இந்த கேஸில் ஹைகோர்ட்டில் 24 ஹவர்ஸுக்குள்ள இந்த கேஸ் என்னென்னா the photo or the obscene video of a woman being shared in the platform, in the social media platformல போட்டுறாங்க. அப்போ the obscenity or the nudity அந்த photos 24 ஹவர்ஸுக்குள்ள ரிமூவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி 36 ஹவர்ன்றது ஹையஸ்ட் இதில் இருந்தது. 24 ஹவர்ஸுக்குள்ள ரிமூவ் பண்ணணும்னு கொடுத்த கேஸ் இந்த கேஸு. That is 24 hours within the platform. It has to be removed from the எதில் ஃபேஸ்புக்கில் போடலாம், இன்ஸ்டாகிராமில் போடலாம், வேறு என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, டிண்டர் அப்ளிகேஷன் மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ஸ்லலாம் இருக்கிறத வித்தின் 24 ஹவர்ஸில் இட் ஹாஸ் டு பி ரிமூவ்டுன்னு சொல்கிறாங்க. அண்டு போலீஸை வந்து சைபர் செல்ல அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வந்த கேஸில் இந்த கேஸ் ஒன்று. அதாவது the police cyber cell has to take necessary action to remove it அப்படிங்கிறத கொண்டு வந்த கேஸு இந்த கேஸு. XB Union of Madras High Court 2025. ஐடென்டிட்டி இதில் செக்ஷன் 66 CD இன்னும் சொல்லலையோ, அப்படியே மிஸ் பண்ணிட்டனோ, இன்னும் சொல்லலை இல்லையா? சரி, இந்த செக்ஷன் சொல்லிட்டு போயிடுறாரு. 66 C class D அது சொல்லலை. இது வந்து ஐடென்டிட்டி theft அண்ட் impersonation fake profiles, identity theft and impersonation fake profiles. இது வந்து ஜென்ரல் நியூட்ரல் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஜென்ரல் நியூட்ரல் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இட் அட்ராக்ட்ஸ் மோர் டு விமென் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. வை ஏன் வந்து ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண மாட்டாங்களா, மென்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ரைட் இருக்குது. பட் ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலி பார்க்க போனால் சைபர் க்ரைமில் ஹனி ட்ராப்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்கள? கேள்விப்பட்டது. செக்ஸ்டார்ஷன், ஹனி ட்ராப்பிங். ஸோ இது வந்து இட்ஸ் அன் வேர்டு, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதுக்கெலாம் வேர்டு கொடுத்து அதுக்கெலாம் நேம் கொடுத்துட்டாங்க. சி ஹனி ட்ராப்பிங் இஸ் நத்திங் பட் ஒரு பொண்ணு வந்து அதர் சைடில் வந்து ஷீல் டாக் வெரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது. அண்ட் தே வில் டாக் ஆல் தில் டாக் ஆல் எக்ஸ்ட்ரீம் திங்ஸ்.
and they will get money. இல்லையா? அந்த மணி இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கன்னு மணி வாங்குறது. தட் இஸ் எக்ஸ்ட்ராக்டிங் மணி பை ஹனி ட்ராப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹனி ட்ராப்பிங்கில் பேசுகிறது யார்? விமனா? விமன் பேசுகிறாங்களா? விமனும் பேசுகிறாங்க. பிரியான்ற பேர் வச்சாலே அது ஃபேக் ஐடி தான் அப்படின்னு இப்போயும் ட்ரெண்டில் இருக்கா? ட்ரெண்டில் இருக்கா? பிரியான்ற பேர் ஃபேஸ்புக்கில் இருந்தார், அது ஃபேக் ஐடி தான். அது ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சே பேசுவோன்னு பசங்க சொல்லுவாங்க. ஏன்டா அது ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சிருச்சுல. நான் எங்கள் பசங்கக்கிட்ட கேட்பேன், அதான் ஃபேக் ஐடின்னு தெரியுதேடா, ஏற்கனவே திருப்பி பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அது ஃபேக் ஐடின்னு தெரியும், இருந்தாலும் விட முடியல, அதனால் பேச. யார் பக்கத்தில் உட்காந்துருக்க ஃப்ரெண்டு தான் அந்த பிரியா, வேறு யாரும் இல்லை. த பர்சன் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம் இஸ் பிரியா. ஆனால் அது தெரிஞ்சிருந்தும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹனி ட்ராப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பட் தெரியலைன்னு சொல்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரில. சி ஆக்சுவலி இது இந்த ஹனி ட்ராப்பிங் இஸ் நவ் ட்ரெண்ட். இதுக்கு வந்து ஒரு கண்ட்ரியே செயல்படுது தெரியுமா? வியட்நாம், அப்புறம் இந்த தாய்லாந்து, மைக்கில் வரவாங்க, வியட்நாம், தாய்லாண்டு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரியில் சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரியே அவங்க நடத்துகிறாங்க சைபர் க்ரைம். சாஃப்ட்வேர் கம்பெனியே எப்படி? ஒரு கம்பெனியில் வந்து கீழே அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, அதில் ஹெட் இருப்பாங்க, ஒரு சிஇஓ இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாகவே நடத்துகிறாங்க. சைபர் க்ரைமுக்குன்னு ஒரு கம்பெனி நடக்குது. அந்த கம்பெனியில் யாரெல்லாம் போய் வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இண்டியன்ஸ், அந்த புவர் ஏஷியன் கண்ட்ரிஸ். அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே வந்தது. இவங்கெல்லாம் வந்து ஃபாரினில் உனக்கு வேலை கொடுக்குறோம், ஐடி ஜாப்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஒர்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ், நாட் ஓன்லி இண்டியன்ஸ், ஈவன் ஈவன்னு சொல்லக்கூடாது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் அது விமென்னு நினச்சே அவங்க பேசுவாங்களாம். தே வில் டாக் அஸ் அ விமென். ஒரு எமோஷ்னல் டாக் க்ரியேட் பண்ணுவாங்க. யாரோடன்னு கேட்டால் ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ், அந்த மாதிரி அவங்களோட ஒரு எமோஷ்னல் டாக் க்ரியேட் பண்ணி அவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்கன்னா, நம்ம 2 பேரும் இனிமேல் சேர்ந்து வாழலாம், பட் வாழ்கிறதுக்கு நம்ம வந்து வி ஹாவ் டு இன்வெஸ்ட் மணி, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதையும் ஒரு ஃபார்மெட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ட்ரேடிங்கில் நீ இன்வெஸ்ட் பண்ணு, இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் ஸ்டக் டவுன் ஆகிட்டேன் இந்த கண்ட்ரியில், இந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஹனி ட்ராப். மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பேசுகிறது யாருன்னு கேட்டால் மென்னு தான் பேசுகிறாங்க. அதான் டெக்னாலஜி வந்துருச்சு. அங்கே அவனுக்கு உமன் வாய்ஸ் கேட்கும். ஒரு ஆணுடைய மனசு இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும் போல இருக்கு. ஹனி ட்ராப்பில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போகிறாங்களோ. இதில் ஹனி ட்ராப்பில் ஏமாந்து போகிறவங்க கூட பரவாயில்ல, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, நம்ம வேலை பார்க்க போகிறேன்னு போகிறாங்கல்ல, அவங்கள எல்லாரையுமே அவங்க இருக்கிற பில்டிங்லேருந்து வெளியில் வர முடியாது. யுவர் பாஸ்போர்ட் வில் பி சீஸ்ட். அவங்க பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணி அந்த காம்பவுண்ட் முதல் கொண்டு கரண்ட் ஷாக் வச்சுருவாங்களாம். தே கேனாட் எஸ்கேப். நான் இதில் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்டை காமிச்சு 10 லட்சம் கொடு, 15 லட்சம் கொடு, அப்போ தான் உன்னை வெளியில் விடுவோம், இல்லைன்னா உன்னை விட மாட்டோன்னு சொல்லி அங்கேயே உள்ளே கன்ஃபைன் பண்ணி அவங்கள வந்து நிறைய பேர் இந்தியன் கவர்மெண்ட் போய் மீட்டுட்டும் வந்துச்சு. மோர் தென் 170 என்னமோ மீட்டுட்டு வந்தாங்க. இன்னும் நிறைய பேர் அங்கே மாட்டியிருக்காங்களாம். இட் இஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. எப்படி நம்ம துபாயில் அராப்லலாம் போய் ஆடு மாடு மேய்ச்சிட்டு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி படித்த பசங்க அங்கே போய் டிகிரி ஹோல்டர்ஸ், நல்ல லாங்குவேஜ் கமாண்ட் உள்ளவங்கெல்லாம் போய் அங்கே போய் மாட்டியிருக்காங்க. தே கெனாட் கம் அவுட் சைட். அவங்க தே ஹவ் பீன் இதெல்லாம் ஐடி சைபர் க்ரைம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து விமென் நேம் சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த 66DC எப்படி அட்ராக்ட் ஆகுதுன்னா, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட ஐடென்டிட்டி எடுத்து இன்னொருத்தருடைய ஃபோட்டோவை எடுத்து போட்டு நான் தான் பேசுகிறேன்னு சொல்லி மணி கலெக்ட் பண்ணுறாங்களா. ஸோ அதில் இந்த செக்ஷன் வந்து அட்ராக்ட் ஆகுது. காட் மீ சரி. அண்ட் இந்த நவ் இட் இஸ் த மோஸ்ட் சீரியஸ் இஷ்யூ என்னென்னா, சைபர் க்ரைமில் தான் நிறைய மணி. இப்போ திருடெல்லாம் வந்து நம்ம பிட் பாக்கெட் அடிக்கிறதெல்லாம் அந்த காலம். ஈஸியாக தே ஆர் கம்மிங் இன் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட்ஸ், தேல் கெட் இன் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தேல் ஸ்வைப் ஆஃப் எவ்ரி திங்.
இதில் யாரெல்லாம் மாற்றான்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஹையர் அஃபீஷியல்ஸ். இப்போ ஒரு ரீசன்ட் கேஸு பெங்களூரில், ஹீ இஸ் அ வெரி ஹையர் அஃபீஷியல், ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் பர்சன். அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு வாண்ட் டு பி எ ஃப்ரெண்ட், ப்ளீஸ் காண்டாக்ட் திஸ் நம்பர் அப்படிலாம் வருது பார்த்தீங்களா. யூ வாண்ட் டு பி எ ஃப்ரெண்ட், யூ வாண்ட் டு டாக், என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு வருதுல்ல. ஸோ அதை போய் ஹீ subscribed and he went inside. அது உள்ளே போகும்போது what happened is like 2 days 3 days தான் பேசியிருப்பார். the third day he got a call stating that உங்களோட அதுவும் வீடியோ சேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், இந்த அவருடைய மொபைல் எந்த மொபைல்லேருந்து பேசினாரோ அதை ஹேக் பண்ணி இந்த மொபைல் உங்கள் மொபைல் நம்பரில் இருக்கக்கூடிய உங்களுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை, நீங்கள் சேட் பண்ண இந்த வீடியோவை அனுப்புவோன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ அந்த காண்டாக்ட்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அவர் அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் இருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஹி காட் வெரி மச் பேனிக். லைக் அவரோட பொசிஷன் எல்லாம் உடஞ்சி போயிருதில்ல. You got me? Because integrity and no self-dignity is more powerful. ஆனால் அதை டச் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் தான் வந்து, ஒரு க்ரைம் தான் வந்து சைபர் க்ரைம். அண்ட் ஹீ காட் ஸ்கேட்டர்ட், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் டெல்லிங், இமீடியட்டாக அதை நான் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும்னா யூ ஹாவ் டு சென்ட் மீ 15 lakhs of rupees within 10 minutes or 15 minutes டைம் கொடுத்துட்றாங்க. And he don't know what to do, and he transferred 15 lakh rupees. He transferred. And the 15 lakhs oda adu stop agala. It extended to 75 lakhs. He gave more than 75 lakhs has been transferred. Yes, ma'am is aware of that case, I think. Yeah. So it went till 75 lakhs. He paid 75. And after that, he could not able to manage. He thought, okay, let me, I'm going to finish off my life now. I'm not going to step next and solita. He decides. And at the least source, he contacted the superior authority of Bangalore, the police authority, superior authority. And நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், he is Tamilian actually. He contacted him and he asked him to come to his cabin and he said, no, don't get panic. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது he said, I already lost 75. எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, இதை திருப்பி அனுப்பிச்சிட்டா what I'm going to do. He got so இதோட மெயின் இதுலேருந்து சேஃப்டிக்கு அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. நோ பிக் ஏதோ ராக்கெட் சயின்ஸில் இருக்கிற ஃபார்முலாலாம் சொல்லலை. ஸ்விட்ச் ஆஃப் தி மொபைல். Immediately switch off the mobile, take the SIM card out. அதான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த எந்த இது மூலியமாக வந்தது, எந்த இஎம்ஐ நம்பர்லேருந்து, எந்த ஃபோன் நம்பர்லேருந்து வந்ததோ அதை பிளாக் பண்ணுறாங்க. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். பட் thing is that the emotional blackmailing, the honey trapping, இந்த இவங்க சொல்கிற the sextortion, அதெல்லாமே வந்து it will corner you because it questions your dignity, your integrity. அப்போ ஒரு men and women are equal in that, இல்லையா? So this kind of things are happening in cyber crimes, and this IT Act protects. சரி, இப்போ IT Actல இதை எப்படி எவிடன்ஸில் நம்ம கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 65B சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? 65B சர்டிஃபிகேட். ஹவு 65B சர்டிஃபிகேட் இஸ் யூஸ்டு? இதில் என்னென்ன இருக்கணும் 65B சர்டிஃபிகேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எவிடன்ஸ்ரி வேல்யூ 65B சர்டிஃபிகேட். இதில் த ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அந்த கால் ரெக்கார்டிங் ஆர் த வாட்ஸ்அப் சாட்ஸு, இந்த வீடியோ கேப்சர்டு, இது எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு ரெக்கார்ட் இட்டு. அப்புறம் யூஆர்எல் என்னென்ன அந்த எந்த மொபைல்லேருந்து வந்திருக்கு. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த 65B வந்து எதுலன்னா, அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் டு பி ரிப்போர்ட்டட் டு தி சைபர் செல். சைபர் செல்லு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த சைபர் செல்லை ரிப்போர்ட் பண்ணி த கேஸ் வில் பி கண்டஸ்டடு. இதுக்கு நம்ம வேறு கேசஸ்லாம் இருக்குது இல்லையா, இப்போ மேட்ரிமோனியல் கேசஸ்லாம் இருக்குது. இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை டச் பண்ணிவிட்டு அப்புறம் ஐ கோ டு தி அதர் திங்ஸ். என்னென்னா 65B சர்டிஃபிகேட்டுன்றது என்னென்னா, இந்த முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the conversation between the husband and wife
ஆர் நம்ம ப்ரிவிலேஜ்டு கான்வர்சேஷன் எவிடன்ஸ் ஆக்ட் படி 122 படி the privileged conversation should not be shared or it's not admissible in the evidence னு இருந்தது. ஜஸ்டிஸ் நாகரத்னா மேம் உடைய கேஸில் வைபோர் கார் வெர்சஸ் நேஹா அப்படிங்கிற ஒரு கேஸில் VIBHOR GARG வெர்சஸ் நேஹா சுப்ரீம் கோர்ட் 2026 அப்படிங்கிற கேஸில் டெலிஃபோனிக் ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் ஸ்பவுஸ் ஆர் அட்மிசிபிள் எவிடன்ஸ்னு கொண்டு வந்துடுறாங்க. முன்னாடி மேட்ரிமோனியல் கேசஸில் இட் வாஸ் வெரி மச் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். எங்களுக்கு உண்மையில ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா நேருக்கு நேரம் அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கான்வர்சேஷன்ஸ் போயிருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் வந்து கான்வர்சேஷன் வித் தி அதர் பர்சன் வந்து ரெக்கார்ட்ஸ் இவங்க வச்சுருப்பாங்க. அந்த ரெக்கார்டை இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் வச்சுருப்பாங்க, இவங்க மொபைல்லையும் இருக்கும். ஒய்ஃப் பேசுகிறத ஹஸ்பண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து த ரிலேஷன்ஷிப் இஸ் டிசைடட் பை திஸ் மொபைல் ஃபோன் தான். ஃபஸ்ட்டு கோர்ட்டில் இப்போ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டுக்கு எவிடன்ஸாக ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுக்கு என்னது? மொபைல் ஃபோன் தான். ஸோ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் மேஜர் எவிடன்ஸ் மொபைல் ஃபோன் தான். ஆனால் ப்ரிவிலேஜ்டு கான்வர்சேஷனில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய கான்வர்சேஷனை ப்ரிவிலேஜ்டு கான்வர்சேஷனை எடுத்துக்க முடியாத சிச்சுவேஷன் இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷன் அட்மிசிபிள் இல்லை. ஆனால் அதை அட்மிசிபிள்னு சொன்ன கேஸு விப்ஹார் கார் வெர்சஸ் நேஹா ஜஸ்டிஸ் நாகரத்னா மேம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அது 2 பெஞ்சு அதர் ஜஸ்டிஸ் யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன், யூ கேன் டேக் இட் இன் தி நெட். ஓகே, ஜஸ்டிஸ் நாகரத்னா மேமோட கேஸில் டெலிஃபோனிக் ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் தி ஸ்பவுஸ் ஆர் அட்மிசிபிள் எவிடன்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஆர் அட்மிசிபிள் எவிடன்ஸ். இது எப்படின்னா இட் இஸ் லைக் மேட்ரிமோனியல் கேசஸ் நடத்துகிறவங்களுக்கு, ஃபேமிலி லா கேசஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா லீகல் ஹேண்ட் எடுக்க அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்லாம் விட்டுருவோம். நார்மலாக ஒரு இதுக்கு லீகல் ஹேண்டு ஒரு கேஸில் ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து பணம் அனுப்புகிறாரு, ஒய்ஃபுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாரு. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, சம்பளம் வந்த உடனே இம்மீடியட்டாக அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடுறாங்க, ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடுறாங்க. இது பல வருஷமாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து இதை எடுத்துடுறாரு. இது தெரியுது எங்களுக்கு நியாயமாக, இது என்னன்னு தெரியுது. ஹீ டுக் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துறா, அதை கொண்டாந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், அது லீகல் தானே, அது கொடுக்கலாம் தானே. கொடுக்க முடியாது. அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரைவசி, யூ கேனாட் டேக் ஹர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. சரி, கொடுக்க முடியாது. அப்போ நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்குறேன். அங்கே வீடு போகும்போது வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒய்ஃபு. அப்போ போகும்போது அது கீழே கிடந்துச்சு, நான் எடுத்துட்டேன். கீழே கிடந்தெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது, அது ஏன் வீடு, எடுக்க முடியாது. எடுத்தோன்னா இது கீழே கிடந்தது, நான் எடுத்து கொடுத்தேன், எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ லீகல் ஹேண்ட் என்ன? அவங்களே என்கிட்ட கொடுக்கணும். அவங்களே எப்படி கொடுப்பாங்க? அவங்களே நாங்கள் 2 பேரும் ஆடிட்டிங், ஒரே ஆடிட்டரு, டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக மறதியில் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது நான் பார்த்தேன், இம்மீடியட்டாக அந்த மணி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தது. அப்படி தான் லீகல் ஹேண்ட், அப்படி தான் லீகல் ஹேண்டு பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? இதை அழகாக சொல்கிறாங்க ஜஸ்டிஸ் நாகரத்னா மேம், அழகாக சொல்கிறாங்க. ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், ஒரு ரெக்கார்டிங்கை அதுங்க நான் வந்து கேட்கும்போது த கோர்ட் கேனாட் பிரிட்டன் நான் கேட்கலன்னு நான் சொல்ல முடியாதுன்றாங்க. இட் இஸ் அ டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், இட் இஸ் அ ரெக்கார்டிங் விச் இஸ் கிவன் பை தி ஹஸ்பண்ட் ஆர் தி ஒய்ஃப். ஆனால் அது ப்ரிவிலேஜ்டு கான்வர்சேஷனில் அது இருக்குது, அதனால் நான் அதை வந்து நான் ஸ்கிப் ஓவர் பண்ணிவிட்டு நான் போகிறேன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் கேன் பி ரெக்கார்டடான்னு கேட்டால் அகெயின் தேர் இஸ் அ கொஸ்டின். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸை ரெக்கார்டு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ரெக்கார்ட் பண்ணிக்கக்கூடாது தான். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பேசும்போது அது ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. அது இன்னும் ஜாஸ்தியான அல்வா கொடுத்து ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து இன்னும் நல்ல லட்டு கொடுத்த மாதிரி இருந்தது. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இருந்தது. ஈவன் இட் இஸ்
ஈவன் த ரெக்கார்ட்ஸ் ஆர் சீக்ரெட்லி ரெக்கார்டடுன்ட்டாங்க. அட்மிசிபிள் ஃபேக்ட் இல்லை, எடுக்கக்கூடாது, ப்ரைவசி. ஆனால் எடுத்துக்கணும். ஏன்னா ஒன்ஸ் ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் கால்ஸை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இட் இஸ் அ ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்பு. அதில் எங்கே ட்ரஸ்ட் இருக்குது? இந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்றாங்க. அடுத்து இன்னொரு இதில் அது இட் இஸ் நாட் ஹர். இது நம்ம சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹையர் அத்தாரிட்டி அட்வொகேட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் இன்னும் கூட அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணுன்னா, த கான்வர்சேஷன் நாட் பிட்வீன் தி ஸ்பௌசஸ், த கான்வர்சேஷன் பை தி ஸ்பௌஸ் வித் தி அதர் பர்சன் இஸ் ஆல்சோ கேன் பி ரெக்கார்டட் அப்படின்னு கிளியராக இருக்கீங்களான்னு கேட்டால் அது கிளியராக இல்லை. அது நிறைய இன்னும் ஆர்டிகல்ஸில் தான் இருந்தது. நான் ரிசர்ச் பண்ணும்போது நீங்களும் இன்னும் கொஞ்சம் படித்து பாருங்கள். ஆஸ் அன் அட்வொகேட் யூ வில் கெட் டெவலப்ட். ஏன்னா இப்போ வர்ற மேட்ரிமோனியல் கேசஸ் எல்லாமே மோஸ்ட்லி சாரி டு சே நார்மலான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கேசஸ் கிடையவே கிடையாது. ஆல் பிகாஸ் ஆஃப் தி adultery, all because of this telephones means நம்ம மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ரெக்கார்டுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. ஷீ broke everything and she said இல்லை இட் இஸ் admissible அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ திஸ் part way for and இன்னும் கொஞ்சம் வைடராக நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்போ இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம்? செக்ஷன்ஸ் ஐடி செக்ஷன் 66E, 66E வந்து violation of privacy. Yes, sir. Section 66E, violation of privacy, that is private image. That is punishment is 3 years plus 2 lakhs fine. Section 67, publishing, transmitting obscene material online, 3 to 5 years plus fine. 67A, revenge porn, sexuality or sexually expliciting the content. 66C, clause D, that is identity theft and personation, fake profiles, 3 years plus 1 lakh. And next is we combined both the sections with BNS சில செக்ஷன்ஸ் பார்த்தோம். அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து மென்ஸ்ரியா, செகண்ட் இதில் வந்து லாஸ்பீஷியஸ் ஆர் அப்சினிட்டி அண்டர் ஐடி ஆக்டில் இருக்குது. அண்ட் அதில் 3 to 5 years plus imprisonment 5 lakhs fine. அப்புறம் செக்ஷன் 67Aல ஆக்சுவல் செக்ஸ் ஆக்ட் இருக்கணும். 66C clause Dல ஐடென்டிஃபையிங் theft and impersonation, that is fake profiles இருக்கு. அது 3 years plus 1 lakh. அடுத்தது கேஸ் லாஸ் பார்த்தோம். புட்டுஸ்வாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017. It's a landmark judgment in பார்த்தோம் by the Supreme Court of India, which recognizes the right of privacy. Good. And first case வந்து என்னது? Suhas. Okay, 2004. அடுத்தது next Neha 2026. Good. And 65B certificate பற்றி பார்த்தோம். இன்னும் அந்த 65B certificateல clarity வேணுமா? They are asking me to continue the class. I will continue for 5 minutes. I don't want to bore again. Okay, 65B certificateல ஒரு clarification கொடுக்குறேன். 65B certificate is mandatory electronic evidence in women's cyber cases. இந்த 65B certificate எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சைபர் கேசஸ்லேயும் இதை அட்டாச் பண்ணி தான் கொடுக்கணும். ஈவன் இன் மேட்ரிமோனியல் கேசஸ் 65B. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹஸ்பண்ட் ஆர் விமென், இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள். 65Bனா ரொம்ப பெருசுலாம் நினச்சிக்க வேண்டாம். 65B சர்டிஃபிகேட்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நானும் பார்க்கும்போது ஐயோ பெருசு 65B சர்டிஃபிகேட் என்னமோ ஏதோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த மொபைலிருந்து எந்த மொபைலுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, எந்த ஐஎம்ஐலேருந்து எந்த ஐஎம்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, இது ஒரு பர்சனல் ஒரு அஃபிடவிட்டாக கூட நம்ம கொடுக்கலாம். இதை நோட்டரைஸ் பண்ணி கொடுக்கலாம். 50 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் நோட்டரி போட்டு நோட்டரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆர் இதை ஒரு அஃபிடவிட்டாக தயார் பண்ணி இந்த டைமுக்கு இந்த நம்பர்லேருந்து கால்ஸ் வந்தது, இந்த ரெக்கார்டில் இத்தனாவது மணி நேரத்தில் இந்த
விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, இதை இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு வந்திருக்கு, இந்த டொமைன்லேருந்து இந்த டொமைன் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டு தான் இந்த 65B சர்டிஃபிகேட்டை. ஈவன் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம ஜஸ்டிஸ் நாகமுத்து சார் வந்து ஒரு சீனியர் கவுன்சில் ஐடி இதில் சீனியர் கவுன்சில் வந்து ஃப்ரைடே குரூப்பில் பேசினார். அப்போ பேசும்போது ஐ வாஸ் லிஸ்னிங், இது என்ன கொஷின் பண்ணுறாங்கன்னு. ஸோ அங்கேயுமே ஒரு கொஷின் கேட்குறாங்க, 65B சர்டிஃபிகேட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கலாமோ, அதில் த அத்தாரிட்டி ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி டொமைன் ஆர் தி அத்தாரிட்டி ஷுட் சைன் அட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களே, அந்த அத்தாரிட்டி யார் அப்படின்றத டிஸ்கஷன் இருந்தது. அந்த அத்தாரிட்டி யாருன்னா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸு கம்ப்யூட்டர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலேயோ இல்லை பெரிய கம்பெனிகளையோ அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த சிஸ்டம் அட்மிட் பண்ணக்கூடிய அட்மின் இருப்பார் இல்லையா, தட் பர்சன் இஸ் அன் ஆத்தரைஸ்டு பர்சன். அதை கொஸ்டின் கேட்குறாங்க, யார் ஆத்தரைஸ்ட்? இந்த 65B சர்டிஃபிகேட்டை சர்டிஃபை பண்ணுறது யார்? கிரைமை பொறுத்து, இஃப் இட் இஸ் அ சாஃப்ட்வேர் கம்பெனி ஆர் இஃப் இட் இஸ் அன் ஒரு மணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அப்போ இஃப் இட் இஸ் அ சாஃப்ட்வேர் கம்பெனி ஆர் இஃப் இட் இஸ் எனி ஒரு ஐடி கம்பெனின்னு கூட வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு விமெனுக்கு ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு ஒரு பிளாங்க் மெயில் வருது, அவங்கள மாடஸ்டி ஆஃப் தி விமெனை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வருது, அல்லது அவங்களுடைய டிக்னிட்டியை குறைக்கிற மாதிரி டீக்ரேட் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அது எந்த சிஸ்டம்லேருந்து எந்த இதுக்கு போயிருக்குன்றத அந்த அட்மின் அட்டஸ் பண்ணணும். அவர் தான் வந்து அட்டஸிங். இது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ரெக்கார்டு வந்துடுது, கால் ரெக்கார்டு இருக்குது. அந்த கால் ரெக்கார்டு இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு நம்ம லீகல் ஹேண்டுக்கு இந்த சிஸ்டம் இந்த லேப்டாப்பில் இருக்குது. எப்படி இருக்குது, எப்படி ஓன் லேப்டாப்புக்கு அவங்க வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் வந்தது அப்படின்னு ஒரு கேஸில் கேட்குறாங்க. அப்போ அவங்க த கேஸ் இஸ் பின் டிஸ்கிரைப்டு, கொரோனா பீரியடுன்றதுனால லேப்டாப்பு குழந்தையுடையது இருந்தது, ஸோ லேப்டாப் இஸ் காமன் டு தி ஃபேமிலி, அதுலேயும் இந்த ரெக்கார்டெல்லாம் வந்துருச்சு. அப்போ இந்த லேப்டாப்புக்கு இந்த இதிலிருந்து நாங்கள் எடுத்ததுனால என்ன வருது, இந்த ரெக்கார்டு வந்திருக்கு. அப்போ அந்த மொபைலுடைய ஐஎம்ஐ நம்பர் இந்த லேப்டாப்பு அப்படியே நோ த ஃபோன் ஆர் தி லேப்டாப் ஷுட் பி சப்மிட்டட். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அஃபிடேவிட்டாக ஸோ அண்ட் ஸோ டேட்டு பர்சன் ஹூ இஸ் சப்மிட்டிங்கு எல்லாம் போட்டு ஸ்வான் மாதிரி வி ஹாவ் டு சைன் இட் அண்ட் கிவ் இட். அதுதான் செக்ஷன் 65B சர்டிஃபிகேட். இட் இஸ் அட்மிசிபிள் அண்ட் இட் இஸ் மேண்டேட்ரி. இட் இஸ் மேண்டேட்ரி இன் தி ஐடி ஆக்ட் படி. ஓகே, hope you understood, and thank you so much for giving me this opportunity, and thank you one and all. Privilege.